வணக்கம், வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மார்கழியில் நடந்த பலனை பார்க்கும் பொழுதுக்கு தையில் வரக்கூடிய பலன் நல்ல ஒரு அற்புதமான பலனாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் தான் அதிகமாக அளவில் இருப்பாங்க. ஏற்கனவே மகம் நட்சத்திரம் ஆண்டுகள் இருந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரம் ஆண்டு இருந்தது, அஸ்தமன் ஆண்டு இருந்தது, இப்போ வந்து பூர ஆண்டு இருக்குது. இந்த 2026 பூர நட்சத்திரம் தான் ஜெகத்தை ஆளும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசியில் யார் அரசியல் தலைவர்னா முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் இப்போ முதல்வராக இருக்கார். இவர் 2026 கண்டினியூஷன் ஆவார். உடனே சிம்ம ராசிக்கு இப்போ அட்டம சனியாச்சு. அட்டம சனியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற குரு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சமடையும் போது சிறப்பு தானே தரும். அப்படின்னு பார்க்கும்போது 2026 இவர்கள் ஆளுமைக்கு அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. கூட்டு சேர்க்கையில் கொஞ்சம் மாறலாம், முன்பின் மாறலாம், அவ்வளோதானே தவிர மற்ற பாக்கியம்லாம் இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஏழாம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்வை செய்வதால் பிள்ளைகள் வழியில் வந்து மகிழ்ச்சி அடையும். அப்படின்னா இவர்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் தரும்னா பேர் புகழையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேர் புகழும் வந்துடும், பதவி பணி உயர்வு வந்துடும், உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் திருச்சலுடைய தொழில்கள், இந்த வண்டி வாகனங்களில் போயிட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் சொந்தமான வண்டி வாகனம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக ஏதாவது ஒரு தொழிலை மாற்றம் தருவாங்க. உணவு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தொழிலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 6இல் சூரியன் மறைவு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் 6ஆம் அதிபதி. இதனால் பார்த்தீங்கன்னா சிறு மரியாதை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஈகோ, பொதுவாக ஈகோனா என்ன, எங்களை பொறுத்த வரைக்கும் எட்ஜிங் காட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். கடவுள் நம் மனதை விட்டு வெளியேறுதல். கூடுமான வரைக்கும் அந்யுன்யமான வாழ்க்கை நடத்துங்க, மன சங்கடங்கள் இல்லாமல் வாழுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, விட்டு கொடுத்து போனாலே போதும். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு யார் வந்து நல்ல ஒரு பக்கபலமாக இருப்பாங்கன்னா மனைவி தாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் எல்லோருமே மனைவியாக இருந்தால் கணவனோட அனுசரித்து போங்க, கணவனாக இருந்தால் மனைவியோட அனுசரித்து போங்க. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு யோக பலன் அபரிதமாக மாறிவிடும். ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலனை தந்துவிடும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.